அதுல வலிமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்ப நிறைய நடந்துட்டு இருக்குது. நிக்காரியை வலிமா வைக்கிறாங்க. வலிமாங்கிறது எப்ப சுண்ணத்தான வலிமா என்பது கணவன் மனைவி உறவு கொண்டதற்கு பிறகுதான் கொடுப்பது வலிமா. ஆனால் நிக்காரியுடைய ஒப்பந்தம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஹீஜாப் கபூல் செஞ்சுட்டு வலிமாவை நியத் பண்ணாலும் கூடும். மசாலா தனியா போய் சந்திக்கணுங்கிற அவசியம் தான் இல்லை. நியத் பண்ணி ஒப்பந்தம் நடந்து விட்டாலே கூடும். இரண்டாவதாக சொன்னாங்க, அதே மாதிரி ஒரே வயசுல எல்லாம் லவ் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமா இருக்கு. ஆனா நம்முடைய முன்னோர்கள் எப்பொழுதுமே நிலம் என்பது இளமையாக இருக்க வேண்டும், விதை என்பது ஊட்டி இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் விளைச்சல் நன்றாக இருக்கும் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது ரொம்ப சிறந்த வழி என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன். அதே மாதிரி மது விஷயமா சொல்லும் போது எப்படி இதுக்கு கவுன்சிலிங்கோ அது மாதிரி அதுக்கு கவுன்சிலிங் அவசியம். நீ 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வான்னு சொல்லி உடம்பா சொன்னாலும் தப்புதான், அது உமரா சொன்னாலும் தப்புதான், நான் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது உலமாக்களுக்கே சிக்கலான ஒரு பிரச்சனையை ஒன்று கிளப்பி விட்டு போயிருக்கிறாங்க. ரூலிங் பெண்கள் யாருக்கு? அப்ப பொம்பளைகளுக்கு ஆம்பளைகளுக்கு ரூலிங்னா பெண்களுக்கு யாரு அப்படின்னா அதுக்கு புகாக்கள் சொல்றாங்க, மாப்பிள்ளை கணவன் நரகத்தில் இருந்தாலும் கூட அந்த கணவன் அலங்கரிக்கப்பட்டு ஒரு ஊர்லீனை விட ஆக பிரசக்தி பெற்றவன் யார் என்றால் சொர்க்கத்திலே கணவன். அதனால மனைவிக்கு ஊர்லீன் யாருன்னா கணவன் தான். அந்த மனைவி சொர்க்கத்துக்கு போயிட்டு கணவன் நரகத்துக்கு போனாமோ அவன் கேட்பானா, அவங்களுக்கு எல்லாம் ஊர்லீன் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய கணவனை அதை விட அலங்காரமாக ஆக்கி தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். இதுதான் அதுக்கான தீர்வு. அன்புக்குரியவர்களே, அதே மாதிரி சொன்னாங்க தௌஹீத் போய் ஜமாத்துக்கு போய் பண்ணிடலாங்க. தௌஹீத் ஜமாத்துக்கு போய் நாம இது ஊர்கள் எனக்கு அங்க போய் நிக்கா முடிச்சிடறாங்க. நாம 90% 100% நம்ம பார்க்கல. 90% நிச்சயம் நடந்தாலே 80% நடந்தாலே நமக்கு வெற்றி தான். அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அதே மாதிரி அரசு வேலைகளுக்கு பெண்கள் செல்வது 2 பேருமே சம்பாதிக்கணும். மார்க்கு ஒன்றும் தடை செய்யல. ஆனா பாதுகாப்போடு இருக்கணும், ஹிஜாப் இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். இதுதான் படிப்பதற்கோ எதற்கும் மார்க்கும் தடை செய்யவில்லை. அதே மாதிரி அடுத்து சொன்னாங்க, கணவன் மனைவிக்கு கவுன்சிலிங்க்கு முன்னாடி பெற்றோர்களுக்கு அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெற்றெடுத்த பெற்றோர்கள், பெண்ணினுடைய தரப்பிலே பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் மாப்பிள்ளைகளுடைய தரப்பிலே பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் கண்டிப்பாக கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். நீங்க அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்லணும், அதே மாதிரி அந்த பையன்கிட்ட என்ன சொல்லணும், எல்லாம் சொன்னா தான் இந்த கவுன்சிலிங் சிஸ்டமே ஜெயிக்கும், இல்லாட்டி ஜெயிக்காது. ரொம்ப அழகான கருத்துக்களை அற்புதமாக இது பொறுப்பு வெறும் நிர்வாகி மட்டும் இல்ல, எல்லாருமே சேர்ந்து பொறுப்புங்கிறத ரொம்ப அழகாக சொன்னார்கள். அது உண்மையில் பொருத்தம் தான். அதே மாதிரி அவங்க சொன்னாங்க, உளவியல் மருத்துவர் கண்டிப்பா இந்த கவுன்சிலிங் அமைப்புல கண்டிப்பா உளவியல் டாக்டர் இருந்தாங்கன்னு சொன்னா அது 100 நாள் ஆகும். இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் கிடைக்கிறாங்க, 100 நாள் ஆகும். கடைசியா பேசுறவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, முதல் நாள் வந்தாரு, முதல் நாள் வந்த உடனே அவருக்கு என்ன கவுன்சிலிங் கொடுக்க முடியும்? எங்க இருந்தாலும் இன்னைக்கு கவுன்சிலிங் வெறுப்பு தேவை. எங்க இருந்தாலும் அந்த பெற்றோர்கள் மற்றவங்க எல்லாம் அந்த உறவுக்காரர்கள் முதல்ல போய் கவுன்சிலிங் எடுத்துட்டு வா. வாரத்துல மாசத்துல 2 நாள் எல்லா நகர்ப்புறங்களிலேயும் கவுன்சிலிங் நடக்கிறது. மாசத்துல 2 நாள். அதுல ஈரோட்ல உளவியல் மருத்துவர்கள் வருகிறாங்க. அதனால அந்த கவுன்சிலிங் நீ கண்டிப்பா போகணும்னு சொல்லி நாம வற்புறுத்த வேண்டிய சூழலில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லோருடைய ஆதரவும் தவறான முறையில் குணாக்களும் தலாக்களும் இன்றைக்கு ரொம்ப ஈஸியா கொடுத்தவாங்க ஒரு சிலர் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை விட்டு பாதுகாக்க வேண்டும். நாம இழுத்து அவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் முயற்சி